guys, welcome to Madhu's Kitchen. நான் உங்க மது. இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது வந்து ஒரு முருங்கைக்கீரை வச்சு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போறோம். ஸோ ரொம்ப மெடிசினல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சரிசி, நீங்கள் சாப்பாட்டு அரிசி எது யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஒரு வாசனை வரும், ஒரு ஆரோமேட்டிக்காக வரும்போது கோல்டன் கலரில் வந்து டேர்ன் ஆகும். இது வந்து நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு முன்னாடியே நல்லா வந்து ஊற வச்சு வேக வச்சு நம்ம நார்மலாக சாம்பாருக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆற விட்டுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு உடஞ்சதும் இதில் வந்து நம்ம காரத்தூள் சேர்க்கறத விட இந்த மாதிரி வந்து நம்ம வரமிளகா வந்து சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உடச்சி வந்து சேர்த்துக்கோங்க. காரம் வந்து நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த டைமில் சொல்லணும் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் கூட செஞ்சுக்கலாம். இன்னும் வந்து முருங்கைக்கீரையில் அடை இந்த மாதிரிலாம் நிறைய முருங்கைக்கீரை சூப்பு நிறைய வந்து இருக்குது. ஸோ பூண்டு வந்து நல்லா ஒரு 10 பல் அளவுக்கு தட்டி வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள், நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக சேர்த்துருக்கேன். இந்த பிளேஸில் வந்து நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு சாம்பார் வெங்காயம் கிடைக்கலன்றதுனால தான் நான் சேர்க்கலை. ஸோ உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாம்பார் வெங்காயத்துக்கு கொடுங்க. முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளட் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் நம்ம ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து த்ரைஸ் கூட குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம். அப்படிலாம் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி இட்லியாகவோ இல்லை தோசை அதில் வந்து சேர்த்துட்டு அதுவும் கூட கொடுக்கலாம். இதானதும் கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மீன்வைல் டைமில் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு ரெண்டுமே சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 2லிருந்து 3 நான் வந்து 2 சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதுவும் வந்து நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா வந்து நம்ம ஆனியனு இந்த வரமிளகாவோட நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் வதங்கிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை வந்து நல்லா பறைச்சிட்டு அதை வந்து தண்ணியில் 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து குக் பண்ணதாக போகிறோம். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும் கீரை. இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை வந்து சேர்த்தாச்சு. நம்ம பக்கத்தில் நிறைய வந்து முருங்கைக்கீரை செடி இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நிறைய வந்து நியூட்ரிஷனல் வேல்யூஸ், மெடிசினல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் பிட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட மாட்டாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்களே வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. இதில் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், உங்களுக்கு அந்த பிட்டர்னஸ் தெரியவே தெரியாது. ஸோ முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ரைஸு, அப்புறம் அந்த துவரம்பருப்பு ட்ரை ரோஸ்ட்டு, அது வந்து பவுடர் சேர்க்கலாம். இப்போது சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஏன் கேட்குறீங்கன்னா இந்த பவுடரு சில பேர் வந்து இந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும், ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சியில் வரும். பல்ப்பு இந்த புளி தண்ணி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/2 லெமன் சைஸு அதுவும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா ஒரு தடவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாலும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. அருமையாக வந்து கொஞ்சமாக சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முன்னாடி நம்ம வேக வச்சுருந்தோம்ல பருப்பு, அந்த தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தக்கன சால்ட்டு, பெருங்காயத்தூள் வந்து நான் பருப்புலேயே வந்து சேர்த்துருக்கேன். இதிலே கூட கொஞ்சம் வாசனைக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வந்து நல்லா வத்தட்டும். நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் கொஞ்சம் அப்சர்வ் ஆச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து பாருங்கள் எப்படி வந்து கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு கொதிச்சாதான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது வத்த தண்ணி நம்மளுக்கு லீவ்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகும். அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற மெடிசினல் வேல்யூஸ் எல்லாமே அந்த இறங்கும் சாம்பாரில். ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து சுட சுட இந்த மாதிரி மெடிசினல் வேல்யூஸு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கக்கூடிய ரெசிபிஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் இன்னும் தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும், இப்படி தான் தண்ணியாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இப்போவே வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வத்த வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மேலோட்டமாக நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அவ்வளோதான் சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு சாதத்தில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா வந்து நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா வேதமாதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.